இந்த வீடியோ யாருக்காண்டினா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்க அந்நிய நம்பி சேனலுக்கு தான். ஜனநாயகன் அண்ட் பராசக்தி படத்தை பத்தி ஒரு வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிருக்காரு. நான் முன்னாடியே இத பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலயுமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த ரெண்டு படமும் ஒரே டேட்லயும் வரல. சோ இது கிளாஷே கிடையாது, இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்காங்கன்னு ஓபனா சொல்லியிருந்தோம். நான் சொல்றதை விட இங்க நிறைய பேருக்கு இதான் உண்மைன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம உண்மையான விஜய் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். இதுல இந்த அந்நிய நம்பின்றவங்க வீடியோவை பாத்தீங்கன்னா எஸ்கே மேல அவ்வளவு வன்மத்தை காட்டியிருக்காருன்னு உங்களுக்கு புரியும். எஸ்கே பத்தி அவ்வளவு ராங்கா அந்த வீடியோல பேசியிருப்பாரு. இப்ப ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்ட ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். இதுல நம்பால் என்ன சொல்லிருக்காருன்னா, எஸ்கே வந்து ட்ரை பண்ணிருக்கலாமா டேட்டை மாத்த சொல்லி. என்னடா உங்க லாஜிக்? எஸ்கே என்னமோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், டான் பிக்சர்ஸ் தான். அதுக்கும் பின்னாடி டிஎம்கே இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த படத்துக்கு லாபம் வருதோ இல்லையோ, இவங்க எப்ப நினைச்சாலும் இந்த படத்தை விடலாம். ஏன்னா இந்த படத்துக்கு இவங்க தான் ப்ரொடியூசர். இதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சைடு தளபதி விஜயோட படம் வருது, இன்னொரு சைடு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயின் மூவிஸ். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரியும். இந்த சின்ன விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காம இது கிளாஷ்னு சொல்லி தவறான கருத்தெல்லாம் வீடியோல பேசிட்டு இருக்காரு.